ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை நாளைக்கு எபிசோட் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விஜயா எல்லாரும் முன்னாடியும் வச்சு ரோஹிணியை உண்மையை சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ரோஹிணி போய் சொல்லிடுறாங்க. நான் மனோஜோட குழந்தைய தான் அத்தை வயிற்றில் சுமந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா ரோஹிணி மேலே எந்த தப்பும் இல்லை, நம்ம வீட்டு மருமகளை பற்றி யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ரோஹிணி கேட்குறாங்க, உங்ககிட்ட யார் வந்து இப்படி சொன்னது ஆன்ட்டி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜயா அண்ணாமலை கிட்ட கேட்குறாங்க, யார் ரோஹிணி ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க சொல்லுங்க, எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலையும் உண்மையை சொல்லிடுறாரு, மீனா தான் ஹாஸ்பிட்டல் விசாரிச்சுட்டு வந்து சொன்னா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே மீனாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, எதையுமே நீ முழுசாக விசாரிச்சுட்டு வந்து சொல்ல மாட்டியா, இந்த மாதிரி தான் பண்ணுவியா, உன்னால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இந்த பிரச்சனை இதோட விடு, இப்போ எதுக்கு நீ போயிட்டு மீனாவை திட்டுற, இந்த பிரச்சனை இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் கிச்சனில் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ முத்து மீனா கிட்ட சொல்கிறாரு, ரோகிணி சொன்னதில் எனக்கு எதுவும் நம்புற மாதிரியே இல்லை, அது எதையோ மறைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க என் மேலே தான் தப்பு, நான் தான் முழுசாக விசாரிக்காமல் வீட்டில் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, உன் மேலெலாம் எந்த தப்பும் இல்லை, அந்த பார்லர் அம்மா தான் ஏதோ தில்லால் அங்கடி வேலை பண்ணுது, ஒரு நாள் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி ரூமில் தனியாக இருக்கும்போது மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இவ்வளோ தூரம் வந்துருச்சு, நம்மளை பற்றி உண்மை எல்லாம் தெரிஞ்சிரும் போல, உடனே இதுக்கு ஒரு முடிவெடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்புறம் ரோஹிணி விஜயா கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் என்ன வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் ஆன்ட்டி இருக்காங்க, என்னால் இங்கே நிம்மதியாகவே இருக்க முடியல, ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, எனக்கு புரியுதுமா, அந்த பூ கட்டுறது தான் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா, எல்லாம் சரியாயிடும் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லை ஆன்ட்டி இது சரியாகாது, நாங்கள் தனியாக போயிடலான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நாளைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.